ரொம்பவே சூப்பரான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம் தெரியல, விசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்திரா ராணி இந்த விசாரணையை வந்து ஆரம்பிக்கணும், அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அதிகாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து, மேடம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து சொல்லி பார்த்தா இங்கே வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குது மேடம். யாரோ ஒருத்தவங்க அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உங்கள் விஷயத்தில் மட்டும் ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கன்னு தெரியல. ஏதோ திட்டமிட்டு சூழ்ச்சி நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேடம், இதில் சூழ்ச்சி நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் கரெக்டாக கொண்டு போகிற பாதையில் இவங்க கொண்டு போகாம வேறு ஏதோ உங்கள் தங்கச்சியை சிக்க வைக்கிற மாதிரியும் தோணுது. என்னங்க நீங்கள் இப்படியும் சொல்கிறீங்க அப்படியும் சொல்கிறீங்க, என்ன தான் நடக்குது தெளிவாக சொல்லுங்கங்கிற மாதிரி இந்திராணி கேட்கும்போது, பேப்பர்லலாம் வச்சு பார்த்தா இவங்க கரெக்டான கண்ணோட்டத்தில் போகிற மாதிரி தெரியுது. மனசாட்சிப்படியை வச்சு பார்த்தா வேறு ஏதோ ஒரு காரணத்தினால தான் உங்கள் தங்கச்சியே இதில் மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இது எல்லாம் நம்ம ஐலி வந்து கேட்டுட்டு அங்கேருந்து போகிறப்ப கரெக்டாக யாரோ வந்து ஒட்டு கேட்குறாங்கன்னு தெள்ள தெளிவாக தெரியுது. நம்ம இந்திரா ராணிக்கு கதவை திறந்து டக்குன்னு பார்க்குறாங்க. நம்ம ஐலி வந்து சூப்பராக வந்து புத்திசாலித்தனமாக வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போனா அண்ணி தெளிவான பாதையில் வந்து யோசிக்காமல் குழம்பிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக டக்குன்னு இந்திரா வந்து இந்த பக்கம் யார் வந்திருக்கா என்ன வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு வெளில வந்து பார்க்குறப்ப ஐலி அவங்க ரூம் பக்கம் போக ஆரம்பிச்சிடுறாங்க. போயிட்டு சிவாட்ட வந்து சொல்கிறாங்க, அண்ணி ரொம்ப குழப்ப நிலமையில் இருக்காங்க. கபிலனை பற்றி அவங்களுக்கு அடிக்கடி நம்மளே வந்து ஃபோனில் வந்து பேசுனதுனால அவங்க கஷ்டத்தில் இருக்கிறப்ப இப்போ பொன்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை. நம்ம இந்த வீட்டில் இருக்கோம், நம்ம உண்மையிலேயே அவங்களோட வாரிசுங்கிறது நிரூபிச்சிட்டா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்கும்னு தெரியலன்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்ப நிலைமையில் இருக்கிறதுனால அண்ணியை இந்த விஷயத்தில் நம்ப முடியாது. அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்க, செலியனை வேற நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம களத்தில் இறங்கணும் சிவா அப்படின்னு சொல்லும்போது, அயலி இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரிஞ்சு மறைஞ்சிருக்கு. அயலி, பொன்னி இங்கே இருக்கா, அன்னைக்கு யார் யாரெல்லாம் இருந்தாங்க, பொன்னியோட ஃப்ரெண்டு நம்ம பரத் இருந்தாங்க, நாங்கள் அவரை வந்து விசாரிக்கலாமா? நான் விசாரித்து பார்த்தேன் பொன்னிக்கிட்ட, அவங்களும் வந்து நல்ல டைப்புன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அயலி, நிச்சயம் விசாரணையை ஆரம்பித்தா மட்டும்தான் உண்டு. நிச்சயம் இதுக்கு பின்னாடி மோனிகாவோட சதித்திட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லி நம்ம அயலி புத்திசாலித்தனமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அயலி அவங்களோட செயல்பாட்டு மூலயமா கண்டுபிடிக்கிறதுக்காக அதிகாரிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. விஜயகுமாரோட அசிஸ்டண்ட்டுக்கு. சொல்லுங்கள் மேடம், என்ன தகவல் வேணும்? இப்போ இந்த விசாரணையை வந்து ஆரம்பிச்சிட்ருக்காருல ஒரு அதிகாரி, அவர் எப்படிப்பட்டவர், நல்லவரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் நல்லவர் தான் மேடம். இப்போ சமீபத்தில் யாரையாவது அடிக்கடி பார்க்குறாரா பேசுகிறாரா கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்கள். ஏன் மேடம், எதுவும் தப்பாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எதுக்கும் நீங்கள் யோசித்து சொல்லுங்கள், நான் சொன்ன விஷயத்த வந்து கேதர் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே, சரி மேடம் அவர் மேலே நான் ஒரு கண்ணு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வச்சிடுறாங்க. எதுக்காக ஐலிக்கு இப்படியெல்லாம் வந்து தோணுது? அவங்க கேட்குற விஷயத்த செஞ்சு தர தான் நம்ம இருக்கோம். விஜயகுமார் அப்படி தானே சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவர் விசாரிக்கிறப்ப யார்கிட்டலாம் வந்து அடிக்கடி பேசுகிறாருங்கிற விஷயம்லாம் நம்பர் மூலியமாக எடுத்து அடிக்கடி மோனிகா கிட்ட பேசுகிற விஷயம் வந்து தெரியுது. இதை வந்து நம்ம ஐலிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. மேடம், மோனிகாட்ட அடிக்கடி யாரோ ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க. மோனிகா தான் இருக்காளா? சரி, அப்போனா இது திட்டமிட்டல் சூழ்ச்சி தான், நான் பார்த்துக்கிறேன், இனிமேட்டு அவரை நீங்கள் நோட்டையிட வேணாங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இதுக்கு பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மோனிகா தான் இருக்கான்னு தெரியுது. ஆனால் எதுக்காக இப்படி இருக்கா? ஒருவேளை அயலி, எனக்கு ஒரு சந்தேகம், உண்மையிலே இது மாதிரி நடந்திருந்து அதுக்கப்புறமேட்டு மோனிகா அவங்கள பார்க்குறாளா, இல்லை இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் மோனிகா இருக்காளான்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், வாங்க இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மாதம் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம இந்திரா ராணிக்கு வந்து சந்தேகமாகவே இருக்குது. என்னது, இந்த ஐலியை பார்த்தா சாதாரண வேலை பார்க்குற ஒரு பொண்ணு மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப யாரோ ஒருத்தவங்க என் ரூம் பக்கம் வந்து நின்றுருக்காங்க. யார் என்ன எதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா ராணி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பொன்னி ரூமுக்கு வந்து போகிறாங்க நம்ம இந்திரா ராணி. அப்போன்னு பார்த்து, என்னம்மா கவலையில் இருக்கியா? நான் இருக்கேன்ல பார்த்துக்கிறேன். சரிக்கா நீங்கள் இருக்கீங்களா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லாத்தையும் அந்த ஆரம்ப கட்டத்துலேருந்து அலசுன்னு அலசுறாங்க நம்ம அயலி அந்த இடத்துக்கு வந்து. அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு பரத் மேலே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சந்தேகம் வந்திருக்கு. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாடி பரத் தான் இருந்திருக்கா. நம்ம பொன்னி அங்கே இருந்தது எல்லாம் உண்மைதான், ஆனால் அதை மறைக்க முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பையன் ஏஞ்சிருக்கான். இதுக்கு பின்னாடி இருக்கிறது பரத் தான். பரத் யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். அவனுக்கும் மோனிகாவுக்கும் இப்போ சம்மந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சீனியர். இது ஃபுல்லாக திட்டமிட்டு மோனிகாவை எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தில் ஜெயிக்க வைக்கணும் தான் பரத் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அவங்க 2 பேருக்கும் என்ன சம்மந்தம்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நம்ம அயலி அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க ஃபோன் அடித்து பரத் இப்போ எங்கே இருக்கான்ங்கிற விஷயத்த வந்து பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னோன்னே பரத்தோட ஃபோன் நம்பர் எடுத்துட்டாங்க. அது எங்கே இருக்குங்கிற மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்ப பரத் வந்து லைட்டாக பாட்டமாக இருக்காங்க. மோனிகாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. இவன் எதுக்கு இந்த நேரத்துக்கு வந்து ஃபோன் அடிக்கிறான், ஃபோனே அடிக்கக்கூடாதுன்னு தானே சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுடா எதுக்கு ஃபோன் அடிச்சிருக்க? இல்லை மேடம், என்னை நோக்கி யாரும் வந்துட மாட்டாங்கல்ல, அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, நீ எப்போதும் போல் கேஷுவலாக நில்லு, அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு உனக்கும் எனக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை. அதனால் யாராவது ஏதாவது கேட்டால் எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் சொன்னால் போதும். நான் அங்கே இருந்தேன், உனக்கு என்னென்ன விஷயம்லாம் பொன்னி பக்கத்தில் இருந்தப்ப தெரியுமோ அதை மட்டும் உண்மையாக சொல்லு, சரியா? மேடம் அதை நான் சொல்லிட்டா நான் மாட்டிக்க மாட்டேனா? டேய் கண்டிப்பாக நீ மாட்டிக்க மாட்டடா, ஏன்னா பொன்னி தாண்டா இதில் நம்பர் 1. அப்படி இருக்கும்போது நீ பக்கத்தில் நின்றுருக்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, அதனால தான் நான் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டேன்னு சொல்லு, உன் மேலே சந்தேகம் வராது. ஆனால் அந்த இடத்துல நீ இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கிங்க, உன்னை கார்னர் பண்ணிடுவாங்க, நீ தான் காரணம்னு சொல்லி கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. பொன்னி இருக்கிறப்ப நீ என்னென்னலாம் பேசினியோ அதெல்லாம் ஓப்பனாக வந்து சொல்லு, அது வரைக்கும் நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரி மேடம், நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரியே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன். டேய் திரும்ப திரும்ப இது மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன், நான் சொன்னது எல்லாம் உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி மேடம் எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வைக்கிறாங்க. அப்போனா எல்லாத்தையும் மறைக்கக்கூடாது, பாதி சொல்லணும் பாதி சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி தானே மேடம் சொல்லியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம், உன்னை தேடி யாரும் வரமாட்டாங்க, அப்படி வந்தாலும் மோனிகா சொன்ன மாதிரியே வந்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பொன்னி எப்படி இருந்தாலும் மாட்டி விட்டா தான் பாக்கி நமக்கு பேமெண்ட்டு நிறையா வந்து கிடைக்குங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பரத். அப்பன்னு பார்த்து, சொல்லுப்பா பரத் எங்கே இருக்காங்கன்னு. மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து பரத் வந்து இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்காங்க, நீங்கள் அவங்கள போய் சந்தித்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அயலியும் சிவாவும் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் வீட்டில் நம்ம ரித்திகாவை காட்டுறாங்க. ரித்திகா வந்து ஃபோன் அடித்து நடந்த விஷயத்தெல்லாம் அம்மா கிட்ட வந்து பேசுவோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க. என்ன ரித்திகா வீட்டில் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா? ஆமாம்மா, நான் வேறு கம்பெனியில் அந்த சேரில் வந்து உட்காரலான்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அதெல்லாம் வந்து கேட்கவே முடியாது, அதனால தான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த விஷயத்தில் நான் என்னம்மா பண்ணுறது, செல்வராணியோட பொண்ணு, அப்படி இருக்கும்போது நீ செல்வராணிக்கிட்ட ஆறுதலாக போய் இப்போ பேசிட்டு வந்தேன்னா கரெக்டாக இருக்கும், அப்போ தான் உனக்கு அவங்க விசுவாசியாக இருப்பாங்க, ஆல்ரெடி விசுவாசியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நீ இப்போ பேசு, அப்போ தான் அவங்க நம்பிக்கையை வந்து சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படி கேஷுவலாக வந்து போயிட்டுருக்காங்க நம்ம ரித்திகா வந்து போயிட்டு, அத்தை எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை, நம்ம எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றிடலாம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இப்போ என்ன செய்கிறதுனே தெரியல, ஆனால் இந்த வீட்டில் நீ மட்டும்தான் ஆறுதலாக இருக்க, அண்ணியை நம்பினா சரிப்பட்டு வராது, அண்ணியை மடக்கி வந்து கேள்வி கேளுங்க, அதான் அவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு தெரியும், அது மாதிரிலாம் கேட்டு பழக்கம் இல்லை, உங்கள் பொண்ணு தானே நீங்கள் தான் கேட்கணுன்னு. இந்திரா ரூமுக்கு வந்து போயிட்டு, இந்திரா நீ என்ன அடுத்த திட்டம் வந்து போட்டு வச்சுருக்க, என் பொண்ணுக்கு இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கேன், நானும் எல்லாம் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் பார்த்துக்கலாம் விடுங்க, இப்படியே வந்து சொல்லிகிட்டு இருந்தா எப்படி, என் பொண்ணை நீ தான் வந்து எப்படி இருந்தாலும் மீட் எடுக்கணும், நீ தானே அந்த கம்பெனியில் மிகப்பெரிய இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க, அதனால் நீ தான் ஏதாவது செய்யணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, எதுக்காக செல்வராணி இப்படி பேசிகிட்டு இருக்க, நம்ம பொண்ணு எதுவாக இருந்தாலும் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டா, அவளுக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு, அப்படியெல்லாம் யதார்த்தமாலாம் இருக்க முடியாதுங்க, நமக்கு தேவையானதை நம்ம தாங்க எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும், பார்த்துக்க இந்திரா உன் கையில் தான் எல்லாம் இருக்குது.